சின்ன பசங்க, உழைக்கிறவங்க, இவ்வளவு தூரம் உழைச்சவங்கள வந்து யாருமே மக்கள் மதிக்கலன்றது, வெறும் சினிமா முகத்தை பார்த்து, வெறும் அந்த பரம்பரை அரசியல் முகத்தை பார்த்து போறாங்க அப்படின்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. மனுஷன் ஆல்மோஸ்ட் வயசு ஆயிருச்சு. முதல்ல மாதிரி இப்ப அவன் கத்திலாம் பேச முடியல. அவருக்கு அப்புறம் யாரு இந்த மாதிரி நமக்கு இன்னொரு தலைவன் கிடப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அதாவது வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு கடைசி 17 வருஷமா போராடிட்டு இருக்க ஒரு மனுஷன். நல்லா யோசிச்சு பாரு. நீ ரொம்ப நாளா கஷ்டப்படுற, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நீ சாதிக்கலாம்னு நினைக்கும் போது ஒருத்தன் டக்குன்னு ரெக்கமெண்டேஷன்ல வந்து அதை வாங்கிட்டு போயிடும். அப்போ ஒரு மாதிரி வலிக்கும். அந்த வலி எப்படி சொல்றதுன்னு தெரியாது. கத்தலாமான்னு தோணும், கொன்றலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும்ல. ஒருத்தன் 17 வருஷமா போராடுறான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் வந்து உள்ள நுழைஞ்சு அவங்களோட வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க. விஜயகாந்த் ஆகட்டும் 2015, 2021 கமலஹாசன் ஆகட்டும்,